ஜோதிட நேரம் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் ஜோதிடர் தமிழரசன் பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, மாத பலன்கள் பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் தெளிவாக பார்க்க போகிறோம். மார்ச் மாத ராசி பலன்கள் 2026 காலபுருஷ தத்துவப்படி முதல் ராசியான மேஷராசி நேயர்களுக்கு எப்படி இருக்குன்னு நம்ம பார்க்க போகிறோம். மேஷராசி இப்போ பாருங்கள், உங்கள் ராசிக்கு வந்து 3ஆம் இடத்துல குரு இருக்கார், மிதுன ராசியில் இருக்காங்க. ராசிக்கு வந்து 5ஆம் இடத்துல கேது சிம்ம ராசியில் இருக்கார். ராசிக்கு வந்து 11ஆம் இடமான லாபஸ்தானத்தில் சூரியன், புதன், சுக்கிரன், செவ்வாய் கும்பராசியில் இருக்காங்க. 12ஆம் இடமான விரயஸ்தானத்தில் சனி வந்து பார்த்திங்கன்னா மீன ராசியில் சஞ்சரிச்சிருக்காங்க. இதுதான் மார்ச் மாதம் 1ஆம் தேதிக்கு உண்டான கிரகநிலைகள். மேஷராசியை வந்து பாருங்கள், நிறைய கஷ்டப்பட்டுட்டு இருக்கீங்க, வாழ்க்கையில் நிறைய போராடிட்டு இருக்கீங்க, நிறைய கஷ்டத்தை பார்த்துருப்பீங்க. ஒரு மனுஷனுக்கு என்னென்னலாம் நடக்கக்கூடாதோ அத்தனை விஷயங்களும் வாழ்க்கையில் நடந்துகிட்ருக்கு. நிறைய துன்பப்பட்டுருக்கீங்க, அசிங்கப்பட்டிருக்கீங்க, கவலைப்பட்டுருக்கீங்க, பண கஷ்டத்தில் இருக்காங்க. நிறைய மேசராசிக்காரங்க பாருங்கள், பண கஷ்டத்துலேயும் மனக்கவலையில் அதிகமாக இருக்காங்க. நிறைய கடன், அளவுக்கு மீறி கடன் வாங்கியிருக்காங்க. அதெல்லாம் கட்ட முடியாமல் மாதம் இஎம்ஐ பிரச்சனை, அந்த கிரெடிட் கார்டு பிரச்சனை, அந்த லோன் பிரச்சனை, அதெல்லாம் உங்களுக்கு அதிகமாகவே இருக்குது. நிறைய பாதிப்பு உங்களுக்கு அந்த 7.5 சனியில் போகுது சூழல். ஏன்னா 12 சனி இருக்கிறதுனால என்ன பண்ணுவாருன்னா விரயத்தை கொடுப்பாரு. அதுதான் அவரோட கர்ம அமைப்பே. அதுதான். ஏன்னா கர்மக்காரகன் சனி 12 இருந்துச்சுன்னா வீண் விரயங்கள் கொடுக்கும், வெட்டி செலவு கொடுக்கும், மருத்துவ செலவு கொடுக்கும். மருத்துவ செலவு பண்ணாமல் மேஷராசிக்காரங்க நீங்கள் இருந்திருக்கவே முடியாதுங்க. நிறைய செலவு பண்ணியிருப்பீங்க. இந்த மாதம் பாருங்கள், உங்கள் ராசிநாதன் எங்கே இருக்காருன்னா 11ஆம் இடமான லாபஸ்தானத்தில் இருக்காருங்க. லாபஸ்தானத்தில் யாரோடு இருக்காரு? அங்கே ராகுவோடு இருக்காரு. கூட வந்து அங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சூரியன் அங்கே தான் இருக்குது உங்களுக்கு, சரிங்களா? இப்போ லாபஸ்தானத்தில் செவ்வாய் இருக்கிறது நல்லதான், இருந்தாலும் ராகுவோட்டு ஒரு நெகட்டிவான ஒரு அமைப்பு தான். இருந்தாலும் வந்து உங்களுக்கு குறிப்பாத்துறாரு. அது வந்து ஒரு அந்த தோஷத்தை நிவர்த்தி பண்ணதுன்னு அர்த்தம். இப்போது மேசராசிக்காரங்களுக்கு கொஞ்சம் கஷ்டங்கள் இருந்தால் கூட அது இந்த மாதம் உங்களால் சமாளிக்கக்கூடிய மாதமாக இருக்கும். ஏன்னா 11ஆம் ஆண்டு லாபஸ்தானத்தில் ராசிநாதன் இருந்து லாபஸ்தானத்திலிருந்து குரு பார்வையில் இருக்கிறதுனால எப்படியோ உங்கள் வாழ்க்கையை வண்டி ஓட்டிக்க முடியுங்க. அதனால் கவலைப்படாதீங்க, சரிங்களா? எப்படியும் சமாளிச்சுக்குவீங்க. வாழ்க்கையில் அடுத்த கட்டத்துக்கு நீங்கள் கண்டிப்பாக ஒரு நாள் போவீங்க. இந்த 7.5 சனியெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் சில விஷயங்கள், நல்ல விஷயங்கள் நடக்கும். ஆனால் இந்த மாதம் கண்டிப்பாக ஒரு நாள் சமாளிக்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு மாதமாக தான் உங்களுக்கு இருக்கும். ஏன்னா 11ல் செவ்வாய் இருக்கார், குரு பார்வையில் செவ்வாய் இருக்கார், ரொம்ப முக்கியம், சரிங்களா? 12ல் சனி இருக்கிறதுனால நிறைய செலவு கொடுப்பாருங்க. உங்களுக்கு நிறைய செலவுகள் இதெல்லாமே இந்த மாதம் இருக்கும். ஏன்னா கூட உங்களுக்கு 2ஆம் அதிபதியோட உங்களுக்கு சனி சேர்ந்துறதுனால செலவு கொஞ்சம் இந்த மாதம் அதிகமாக தான் இருக்கும். ஏன்னா 2ங்கிறது வருமானம், 7ங்கிறது திருமணம். இப்போ அந்த அதிபதியாக எங்கே போகிறாரு? மார்ச் மாதம் 2ஆம் தேதி உங்களுக்கு 12ஆம் இட விரயஸ்தானத்தில் போய் இருக்கார். அப்போ கண்டிப்பாக குடும்பத்துக்காக விரயம் பண்ணுறது, பொருளாதாரத்துக்கு பணம் ஒரு பக்கம் வந்தாலும் ஒரு பக்கம் செலவு இருக்கும். பணத்தை மிச்சம் பண்ண முடியாமல், சேஃப்டி பண்ண முடியாமல் கொஞ்சம் தத்தளிக்கிற மாதிரிலாம் இருக்கும். அதனால் அளவுக்கு மீறி செலவு பண்ணிடாதீங்க, தகுதிக்கு மீறி கடன் வாங்கிடாதீங்க. அது ரொம்ப முக்கியம், சரிங்களா? அதனால் இந்த மாதம் கொஞ்சம் சிக்கனமாக இருக்கிறது ரொம்ப முக்கியம். 12ஆம் இடமான விரயஸ்தானத்தில் சுக்கிரன் இருந்து அது 7ஆம் அதிபதியாக இருக்கிறதுனால திருமணம், நிறைய மேஷராசிக்காரங்கள் கல்யாணம் ஆகாமல் இருக்குது. ஏன்னா பாருங்கள், 7.5 சனியில் தான் ஒரு சில பேருக்கு கல்யாணமே நடக்கும். அது விரைய சனிங்கும் போது நீங்கள் தேவையில்லாமல் கெட்ட செலவு, வீண் விரயங்கள் ஏற்படுறதுக்கு நீங்கள் சுப விரயமாக மாற்றிட்டீங்கன்னா அது வேறு மாதிரி சில நல்ல விஷயங்கள் கொண்டு போய் விட்டுரும். அப்போது கவலையப்படாதீங்க. உங்களுக்கு விரயஸ்தானத்தில் சுக்கிரன் போகிறதுனால இந்த மாதம் ஒரு சுப விரயமாக மாற்றிக்கிறது ரொம்ப நல்லது. ஒரு சில பேருக்கெல்லாம் திருமணம் ஆகக்கூடிய வாய்ப்பு இந்த மாதம் மார்ச் மாதம் ஏற்கனவே நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணியிருப்பீங்க. மேரேஜ், உங்கள் வாழ்க்கை துணை யாரும் தெரிஞ்சிருக்கோம், நிச்சயமெல்லாம் பண்ணியிருப்பீங்க. அவங்களுக்கெல்லாம் திருமணம் ஆகக்கூடிய வாய்ப்பு இந்த மாதம் உங்களுக்கு அதிகமாகவே இருக்குது, சரிங்களா? தடங்கள் இல்லாமல் கல்யாணம் நடக்கும். அதனால் பெருசாக பாதிப்பு இருக்காது உங்களுக்கு, சரிங்களா? அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து வீடு வாங்கக்கூடிய அந்த அமைப்புங்க. ஒரு நிலம் வாங்கணும்னு நினைப்பீங்க, ஒரு இடம் வாங்கணும்னு நினைப்பீங்க, ஒரு ஒரு வாகனம் வாங்கணும்னு நினச்சிருப்பீங்க. அதெல்லாமே உங்களுக்கு நடக்காமல் இருந்திருக்கும், தடங்களாக இருந்திருக்கும். உங்களுக்கு தடங்கள் வந்து அதிகமாக உங்களுக்கு இருந்திருக்கும். அதெல்லாமே நிவர்த்தியாகக்கூடிய இந்த மாதம் தான், சரிங்களா? ஏன்னா விரயஸ்தானத்தில் சுபகிரகம் சுக்கிரனும் அங்கே இருக்கார், சனி அங்கே இருக்கிறதுனால நீங்கள் கண்டிப்பாக அந்த வீடு வாங்கக்கூடிய அந்த வாய்ப்பு, நிலம் வாங்கக்கூடிய அந்த வாய்ப்பு, சொத்து வாங்கக்கூடிய அந்த வாய்ப்பு உங்களுக்கு இந்த மாதம் அதிகமாக இருக்கும். அது சுப செலவாக பண்ணிடுங்க, ரொம்ப நல்ல விஷயமாகவே போயிடும், சரிங்களா? 5ஆம் இடத்துல கேது இருக்குங்க. ஹெல்த் இஷ்யூஸ் கொடுக்கும். 5ல் கேது இருந்தாலே உடல் ஆரோக்கியத்தில் பிரச்சனை, வயிறு சார்ந்த பிரச்சனைகள், கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம் இதெல்லாமே மேசராசிக்காரங்களுக்கு வரும். அதனால் உடல் ஆரோக்கியத்தில் நீங்கள் கொஞ்சம் கவனமாக எச்சரிக்கையாக இருக்கும், சரிங்களா? அதேமாதிரி வந்து பாருங்கள், உங்களுக்கு புதன், உங்களுக்கு தைரியஸ்தானாதிபதி புதன் வந்து அவர் ஒரு நல்ல ஒரு இடத்துல இருக்கிறதுனால முயற்சியெல்லாம் பண்ணுவீங்க. சின்ன சின்ன தடங்கள் வந்தால் கூட அது பெரிய அளவுக்கு பாதிப்பு கொடுக்காது. எப்பவுமே விரைய சனி ஒரு சில வாழ்க்கையில் சில அனுபவங்களை கற்றுக் கொடுக்கும். சில பல தடங்கள் வந்தால் கூட அதுக்கப்புறம் தடங்கள் வந்து
அதுக்கப்புறம் நிறைவேறுற மாதிரி தான் இருக்கும். சரிங்களா? அதனால் பெரிய பாதிப்பு உங்களுக்கு இருக்காது. ஜென்ம சனி காலகட்டங்களில் தான் ஒரு மனுஷனை போட்டு ஆட்டி படைக்கும். விரைய சனிங்கும் போது பல விரயங்களையும் சில மனுஷனுக்கு தேவையான சில நல்ல அனுபவங்களையும் இந்த இந்த மாதம் உங்களுக்கு கற்றுக் கொடுக்கும். சரிங்களா? அதேமாதிரி தொழில் எப்படி இருக்குன்னு கேட்குறாங்க நிறைய பேர். ஏன்னா உங்களுக்கு 10ஆம் அதிபதி சனி அவர் தான், 11ஆம் அதிபதி சனி அவர் தான். அவர் 12ல் போய் விரைஸ்தானத்தில் உட்காந்துருக்காரு. அப்போ விரைஸ்தானத்தில் சனி உட்காந்துருக்கிறதுனால கொஞ்சம் விரயங்கள் வருங்க. தொழிலுக்காக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது, ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிச்சிருப்பீங்க, இன்னொரு பிரான்ச் ஆரம்பிக்கணும்னு நினச்சிருப்பீங்க, அதுக்கெல்லாம் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணலாம். ஆனால் பெரிய அளவுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட்டீங்கன்னா அது பெரிய போய் லாக்காக கொண்டு போய் மாட்ட வச்சிடும். ஏன்னா 12ல் சனி வந்துட்டாலே விரயத்தை கண்டிப்பாக கொடுப்பாரு. இந்த ஷேர் மார்க்கெட்டு, இந்த ட்ரேடிங், இந்த கிரிப்டோ கரன்சி, இந்த பிட்காயின் எல்லாம் சொல்கிறாங்க பார்த்தீங்களா, அதுலெல்லாம் போய் பணத்தை போட்டு ஏமாந்துடாதீங்க. அது பெரிய சிக்கலில் போய் மாட்டிடுவீங்க. சரிங்களா? அளவாக தொழிலில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள். சொந்த தொழில் ரொம்ப பெருசுப்படுத்தாமல் இருக்கிற தொழிலை அப்படியே கொஞ்சம் மெயின்டைன் பண்ணிட்டீங்கன்னா கண்டிப்பாக சமாளிக்க முடியும் உங்களால். உங்களுக்கு அடுத்து குரு நல்லா இருக்காருங்க. உங்களுக்கு 3ஆம் இடத்துல தான் குரு இருக்கா. சரிங்களா? ஏன்னா உங்கள் ராசிக்கு வந்து குரு 3ஆம் இடத்துலேருந்து பாகிஸ்தானத்தை பார்க்குறாரு. அது ஒரு முயற்சி ஸ்தானத்துலறது ஒரு நல்ல ஒரு அமைப்பு தான். சரிங்களா? இந்த ட்ராவலிங் பண்ணுறது, இந்த கையெழுத்து போடுறது, ஒரு நிலம் வாங்குறது, அக்ரிமெண்ட்டு கையெழுத்து சைன் பண்ணுறது, இந்த மாதிரி விஷயங்கள், இந்த கம்யூனிகேஷன் ஃபீல்டில் இருக்கவங்க, கலைத்துறையில் இருக்கவங்க, இந்த மாதிரி விஷயங்களுக்கெல்லாம், ஒரு மீடியாவில் இருக்கவங்களுக்கெல்லாம் இந்த மாதிரி ஒரு சப்போர்ட் பண்ணக்கூடிய ஒரு நல்ல ஒரு மாதமாக இருக்கும். சரிங்களா? உங்கள் ஜாதகம் மட்டும் நல்லா இருந்ததுன்னா இந்த 7.5 சனியால் அவங்க ஒன்றுமே பண்ணாது. அதான் உண்மை. சரிங்களா? ஜாதகம் நல்லா ஸ்ட்ராங்காக வலுவாக இருந்து, ஜாதகத்தில் சனி நல்லா இருந்து, லக்னாதிபதி வலுத்து இருந்து, உங்கள் ராசிநாதனெல்லாம் நல்லா இருந்துட்டு, செவ்வாயெல்லாம் நல்லா இருந்துட்டாருன்னா கண்டிப்பாக அந்த 7.5 சனி பெரிய அளவுக்கு பாதிப்பு இருக்காது. சும்மா அப்படி லேசாக எறும்பு கிடைச்ச மாதிரி போயிடும். ஆனால் 7.5 சனியில் வந்து ஒரு சில பேருக்கு ஜாதகம் கெட்டு போயிருக்கும், லக்னம் கெட்டு போயிருக்கும், லக்னாதிபதி கெட்டு போயிருப்பார், தசாபுத்தி சரியில்லாமல் இருக்கும். 6ஆம் அதிபதியோ இல்லை 8ஆம் அதிபதியோ அவங்களுக்கு தசாபுத்தி நடந்துச்சுன்னா மனுஷனை போட்டு உலுக்கி எடுத்துருங்க, பாடாப்படுத்தி எடுத்துரும். அவங்க தான் ரொம்ப 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 கஷ்டப்படுவாங்க. அதனால் சுய ஜாதகத்தை பாருங்கள். கோச்சார பலன்கிறது நம்ம பொதுவாக பார்த்துட்ருக்கோம். எல்லாத்துக்கும் அக்யூரேட்டாக இருக்குமானா கண்டிப்பாக இருக்காது. சரிங்களா? அவங்கவுங்க ஜாதகத்தை பார்த்தா தான் நம்ம டீப்பாக தெரிஞ்சுக்க முடியும். சரிங்களா? இந்த மாதம் பொது பலனாக பார்க்கும்போது உங்கள் ராசிநாதன் நல்லா இருக்காரு. ராகுவோட சேர்ந்தது ஒரு பக்கம் தப்பாக இருந்தால் கூட உங்களுக்கு குருவோட பார்வை 9ஆம் பார்வையாக குரு உங்கள் ராசிநாதன் பார்க்குறதுனால சின்ன சின்ன கஷ்டங்கள், மன கஷ்டம் இதெல்லாமே இருந்தாலும் குருவோட பார்வை உங்க மேலே விழுகிறதுனால பெரிய அளவுக்கு பாதிப்பு போயிடாது. பயப்பட வேண்டாம். ராசிநாதன் கெட்டுப்போக கிடையாது. ராசிநாதன் கெட்டு போச்சுன்னா தான் உடம்பாருக்கு கம்ப்ளீட்டாக கெட்டு போகும். மனசில் ஒரு தைரியம் இருக்காது, ஒரு பதட்டமாகவே இருப்பாங்க, ஒரு குழப்பத்திலே இருப்பாங்க. உடம்புல அடிக்கடி ஏதோ ஒரு பிரச்சனை, நோய் நொடிகள் வந்துகிட்டே இருக்கும். இப்போ உங்களுக்கு குரு பார்வை ராசிநாதன் மேலே, செவ்வாய் மேலே குருவோட பார்வை விழுகிறதுனால பெரிய அளவுக்கு பாதிப்பு இருக்காதுங்க. அதனால் கவலையப்படாதீங்க. இந்த மாதம் நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் சமாளிக்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு மாதமாக தான் இந்த மார்ச் மாதம் இருக்கும். சுப விரயங்கள், சுபகாரியத்துக்காக முதலீடு பண்ணுறது, சொத்து வாங்குறது, நிலம் வாங்குறது அல்லது வாகனம் வாங்குறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நீங்கள் தாராளமாக பண்ணிக்கலாம். கடன், சின்ன சின்ன கடன் இருக்குங்க, அது முழுசாலாம் தீராது. இந்த மாதம் ஓரளவுக்கு சமாளிப்பீங்க, அவ்வளோதான். பெரிய அளவுக்கு மாற்றம் வருமானீங்கன்னா சின்ன சின்ன மாற்றங்கள் நடக்கும். சில நல்ல விஷயங்கள் நடக்கும், அவ்வளோதான். பெரிய அளவுக்கு மாற்றம் வரும்னா உங்கள் ஜாதகத்தில் நல்ல தசாபுத்தி, யோகமான தசாபுத்தி நடந்தால் மட்டுமே தான் தப்பிக்க முடியும். ஏன்னா நம்ம பார்த்துட்டு இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா 1 கோடி பேர் 2 கோடி பேர் இருப்பாங்க. உதாரணம் சொல்கிறேன், மேஷராசியில் லட்சக்கணக்கில் கோடிக்கணக்கில் இருப்பாங்க. எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி நடக்குமானா சத்தியமாக நடக்காதுங்க. சரிங்களா? அவங்கவுங்க ஜாதகத்தில் நடக்கக்கூடிய தசாபுத்தி தான் ஒரு மனுஷனை தீர்மானிக்கும். நம்ம ஜென்ரலாக பார்க்கும்போது பொதுவாக நம்ம இப்போ ராசி பலன் பொதுவாக ஜென்ரலாக பார்க்குறோம். சரிங்களா? அதனால் உங்கள் பிறப்பு ஜாதகத்தை பார்த்து செக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு சாதகமான காலகட்டமாக இல்லை பாதகமான காலகட்டமாக, என்ன பண்ணலாம் என்ன பண்ணக்கூடாதுன்னு தெளிவாக உங்கள் பிறப்பு ஜாதகத்தை பார்த்தா தான் அக்யூரேட்டாக தெரிஞ்சுக்க முடியும். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஜோதிடர் தமிழரசன். இந்த சேனல் பிடிச்சிருந்தா உங்கள் நண்பருக்கு ஒரு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஆளுங்கிற ஆப்ஷன் இருக்கும், அதையும் செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். நன்றி, வணக்கம்.